ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வலை பச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை நான் எப்படி பண்ண போகிறேன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி பண்ண போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் அப்படி பண்ணியிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வலை பச்சி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். 3 பழம் எடுத்துக்கிறேன், மைதா மாவு எடுத்துக்கிறேன், மஞ்சள் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன், அப்புறமா சீனி எடுத்துக்கிறேன். நான் மஞ்சள் இதில் கேசரி பொடி மிக்ஸ் பண்ணி சிலவங்க போடுவாங்க. அது பெருசாக நல்லதில்லை உடம்புக்கு. அதனால தான் நான் மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கேசரி பொடி போட்டு செய்யனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வலை பச்சி செய்ய போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். 3 பழம் எடுத்துக்கிறேன். நீங்கள் பழப்பச்சியை முழுசாக பார்த்துருப்பீங்க. இப்படி கட் பண்ணி பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். இப்படி பண்ணும்போது குழந்தைங்க இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்க இதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான மைதா மாவு எடுத்துக்கிறேன், மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன். மஞ்சள் பொடி நான் ஏன் எடுத்துக்கிறேன்னா கேசரி பொடி உடம்புக்கு நல்லதில்லை. அதனால குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் மஞ்சள் பொடி போட்டு தான் செய்வேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேசரி பொடி போட்டு செஞ்சுக்கலாம். சீனி எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம இந்த பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி இந்த மாவை இந்த பருவத்தில் விரவி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் முக்கியமாக, மஞ்சள் பொடியை போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அப்போ தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அது ரெட்டிஷ் ஆயிரும். அப்புறமா ஒரு மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி திகட்டின மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இப்போது எண்ணெய் அடுப்பில் வச்சு காஞ்சிருச்சு. நம்ம ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே டிப் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை இப்படி டிப் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளும் ஒன்று ஒன்றா சின்ன சின்னதாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை பொரிய விடுவோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதை ஒன்று ஒன்றா மாற்றிப்போம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதை ஒன்று ஒன்றா பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெய் இப்படி நல்லா வடித்து பிளேட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு சின்ன பணியாரம் மாதிரி சூப்பராக வந்திருக்கு வலை பச்சி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்குங்கிறது. வாங்க நம்ம இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ வலை பச்சி ரெடி ஆகியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொல்லுவோம். உண்மையாகவே நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் சாப்பிடணும் போல் இருக்குது. வீடியோவுக்கு முன்னாடி இருக்கனால என்னால் சாப்பிட முடியல. ஸோ நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்துட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.